நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு வந்து டியூஸ்டே, மார்க்கெட் ஹாலிடே. ஸோ நாளைக்கு வந்து 10th ஆகஸ்ட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,200 அரௌண்டு நிஃப்டி இப்போ ரீசெண்டாக வந்த லோ, அங்கேருந்து இப்போ வந்து 17,500 17,600 அரௌண்டு வந்துருச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 2,400 பாயிண்ட்ஸ் ரேலி. இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஆல் டைம் ஹைக்கு. இன்னும் ஒரு ஜஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது 18,604 ஆல் டைம் ஹை. இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் தான் நியர்பை லெவலில் இருக்கிறோம். 2,400 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிடுச்சு நிஃப்டி. ஸோ இப்போ வந்து ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குது, இப்போ நிஃப்டி வந்துச்சு அப்படின்னா இந்த ரேலி எது வரையும் போகும், ஒருவேளை ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா எது வரையும் வரும் அப்படிங்கிறது நான் ஃபுல் டெக்னிக்கல் அனலைசிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா, ஓகே. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. நேற்று வந்து ஒரு கட்டத்தில் வந்து 250 பாயிண்ட் 300 பாயிண்ட் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட்டு. ஆனால் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக க்ளோஸ் ஆகிருக்குது. டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக, அதாவது 30 பாயிண்ட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 13 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட்டு இன்னைக்கு காலையில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அதாவது ஜப்பான் நிக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1% டவுனு, 250 பாயிண்ட்ஸ் டவுனு. அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்ட்ரைட் டைம்ஸ், அதாவது சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து 11 பாயிண்ட்ஸ், அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 42 பாயிண்ட்ஸ் டவுனு. தைவான் இண்டெக்ஸ் வந்து 29-30 பாயிண்ட்ஸ் க்ரீனில். ஸோ கொஞ்சம் அதாவது மோஸ்ட் ஆஃப் த இண்டீசஸ், அதாவது ஜப்பான், ஹேங்சங்கு, சிங்கப்பூர், இதெல்லாமே வந்து ஒரு டவுனில் தான் இருக்குது. சிங்கப்பூர் நிஃப்டி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 17,630 650 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது 17,520 ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நமக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து க்ளோஸ் ஆனது 17,525 அரௌண்டு. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, சிங்கப்பூர் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 17,520. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஈவெண்ட் எதுவுமே இல்லை, குளோபல் லெவலில் எதுவும் முக்கியமான ஈவெண்ட் இல்லை. நாளைக்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது. யூஎஸில் பொறுத்த வரையும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. இன்ஃப்ளேஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், 9.1%. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து 9.1% தான். ஓகேங்களா, ஒருவேளை அதிகமாச்சு அப்படின்னா 9.3 or 9.5 வந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக செப்டம்பர் மாதம் ஃபெட் ரேட்டு ஹைக்கு வந்து 75 பேசிஸ் பாயிண்ட் ஹைக் பண்ணுவாங்க. ஒருவேளை 9க்கு கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்டுக்கு இது ஒரு பூஸ்ட், ஒரு நியூஸாக வந்துடும். ஓகேங்களா, பார்க்கலாம். அதாவது ஒருவேளை இன்ஃப்ளேஷன் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா, 9க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி ஃபேக்டர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து மார்க்கெட் எல்லாமே வந்து ரீபவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு குட் நியூஸ் வருது. ஓகேங்களா, குட் நியூஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு செல்லிங் ப்ரெஷராக வந்துடும். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் வந்து 75 பேசிஸ் பாயிண்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க. இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 50 பேசிஸ் பாயிண்ட்டு, யூரோப் சென்ட்ரல் பேங்க்கும் 50 பேசிஸ் பாயிண்ட்டு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்டு, எல்லாமே ரேட் ஹைக் பண்ணாங்க. பட் வந்து எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அந்த ரேட் ஹைக் பண்ணதுக்கு ரிஃப்ளெக்ட், அதாவது அதனுடைய இம்பேக்ட் இல்லை. மார்க்கெட் வந்து நீங்கள் பாட்டுக்கு ஏற்றிட்டு போங்க, நாங்கள் பாட்டுக்கு ஏறுறோம் அப்படின்னு ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நல்லா நோட் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்குற கம்பெனி ஸ்டாக் வந்து இறங்கிடும். அதே மாதிரி பேட் ரிசல்ட் கொடுக்குற ஒரு கம்பெனி ஸ்டாக்கு மேலே ஏறிடுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் அப்படி தான் நடக்குது. எல்லாம் வந்து கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை நாளைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பிலோ 9 கீழே வருதுன்னு வச்சுக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு கீழே வருது அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனால் செல் ஆஃப் வந்துடும். காரணம் என்னென்னா மார்க்கெட்டு ஏறிடுச்சு ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ ஓகேங்களா, இன்ஃப்ளேஷன் டேட்டாவோட கோர் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வருது. அதுக்கு தான் வந்து இப்போ குளோபல் மார்க்கெட் எல்லாமே வெயிட்டிங்கு. நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகும். ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆனாலும் ஏதாவது ஒரு டிக்ளைன் வந்தால் பை பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஒரு பவுன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா,
லைக் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிப்பும் வரும்போது அங்கேருந்து ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆகுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. பட் நாம் வந்து டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று வந்து எஃப்ஐஸ் வந்து லைக் நல்லாவே பை பண்ணிக்கிறாங்க. 1450 crore பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து 140 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம மார்க்கெட்டில். ஆஃப்டர் த லாங் டைம் இந்த ஆகஸ்ட் மந்த்து தான் அப் டு டேட் வரையும் எஃப்ஐஸ் வந்து நெட்டாக வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் வந்து நெட்டாக செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னது தான், எஃப்ஐஸ் எப்பெல்லாம் மார்க்கெட்டில் உள்ள வந்து டாமினேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மார்க்கெட் ஏறும். ஓகேங்களா? எஃப்ஐஸ் டாமினேட் பண்ணாத டொமஸ்டிக் எப்பெல்லாம் டாமினேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் இப்போ இருக்கிற டேட்டாஸ். நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். லைக் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் வந்து ஓப்பன் பண்ணும்போதே நான் பார்த்தேன், ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு நிஃப்டி பொறுத்தவரையும். என்னன்னா நிஃப்டி ஸ்பாட் வந்து 17,525 க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் 18,000 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 500 பாயிண்ட்ஸ் அவேல தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில். ஓகேங்களா? அதே மாதிரி 17,400 புட் ஆப்ஷனில் மார்ஜினலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டேட்டாஸ் பார்த்தலாம். ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல வந்தால் ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சார்ட்டில் நான் காட்டுறேன், பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா 17,400 புட்டில் தான் இருக்குது. அரௌண்டு பார்த்தீங்கன்னா 67 lakhs இருக்குது. அதே காலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 18,000 கால் ஆப்ஷனில் இருக்குது. அதாவது 500 பாயிண்ட்ஸ் அவையில் இருக்கிற ஒரு ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது இந்த 2 நாளில் வந்து 18,000 மேலே போகாது அப்படின்ட்டு 18,000 கால் ஆப்ஷனை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நியர்பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணும்போது 38,000 புட் ஆப்ஷனில் வந்து 23 lakhs ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 38,500 கால் ஆப்ஷனில் ஒரு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. எனிவே 38,000ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு, அதாவது டெய்லி சார்ட்டு. இது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கிறது tradingview.com இருந்துட்டு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 year டேட்டாவை பார்க்கணும். லாஸ்ட் 1 year டேட்டாவை பார்க்கும்போது, அதாவது 19th October 2021 நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணிச்சு 18,604. ஓகேங்களா? இதுதான் வந்து 18,604 வந்தது தான் ஆல் டைம் ஹை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர், எகைன் ஒரு டாப் வரும்போது இந்த டாப் வந்து பிரேக் பண்ண கிடையாது. அதாவது ப்ரீவியஸாக வந்த டாப்பை பிரேக் பண்ண கிடையாது. எகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகேங்களா? எகைன் மேலே வரும்போது ப்ரீவியஸாக வந்த டாப்பை வந்து பிரேக் பண்ண கிடையாது. எகைன் செல்லிங்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ உங்களுடைய மைண்ட் வைஸ் கேட்குது, இந்த டாப்பை வந்து பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது. ஓகே, இந்த 3 பீக் வந்துருக்குது பாருங்கள். இந்த 3 பீக்கோடைய ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா 17,750 to 17,800. ஸோ இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? ஒருவேளை இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிற நெக்ஸ்ட் லெவல்னால் இந்த 18,150, அதாவது இந்த லைன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 17,750 to 17,800 தான். ஓவராலாக நிஃப்டி இந்த ரேலி வந்துச்சு. இந்த ரேலி வந்து ஆல்மோஸ்ட் 17,500 வந்துருச்சு. இன்னும் ஒரு ஏறணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 300 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 17,800 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஓவராலாக நிஃப்டி சார்ட் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா?
ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் 17,550. 17,550ங்கிறது நாளைக்கு நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதுக்கு மேலே ஏறுது அப்படின்னா தென் வில் மூவ் டு 17,600. ஓகேங்களா, 17,600 தென் 17,650 வரையும் போகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த 17,650 என்ன அப்படின்னா அதாவது 13th April 2022 உடைய ஹை. ஸோ நாளைக்கு 17,550 நோட் பண்ணிக்காங்க நிஃப்டி ஸ்பாட்டு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 17,600 தென் 17,660. சப்போர்ட்டை பொறுத்தவரையும் நாளைக்கு சப்போர்ட்னா 17,400. 17,400ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 17,400 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 17,350ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு புல்லிஷ் கேட்டல் தான் நேற்று வந்து ஃபார்ம் ஆகிருக்குது, அதாவது 8th August. ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் நான் ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38,300. 38,300ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 38,450லேருந்து 38,500 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 38,500 என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி 38,500க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 38,750ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். இந்த 38,750ங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th April வந்த ஹை. ஓகேங்களா, சப்போர்ட்டை பொறுத்தவரையும் நாளைக்கு வந்து 38,000 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.